வணக்கம் மக்களே. நீண்ட நெடு நாட்களுக்கு பின்பு நடிகர் சூர்யாவிற்கு ஒரு வெற்றி படமாக இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு ஆர்ஜே பாலாஜி இயக்கிய அந்த கருப்பு படம் ஒரு வெற்றி படமாக சூர்யாவுக்கு அமைந்தது. பல்வேறு படங்களில் அவர் நடித்திருந்த மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்லலாம் கங்குவா எடுத்தாங்க. பட் அது ஒரு தோல்வி படமாகத்தான் சூர்யாவுக்கு இருந்தது. பட் ஆனால் இந்த கருப்பு படம் ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் நீதித்துறையை மிகப்பெரிய அளவில் கேவலப்படுத்தியிருக்கு. அதுவும் குறிப்பாக நீதித்துறையில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் வழக்கறிஞர்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்கெல்லாம் விலை போகக்கூடியவர்கள், ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை கதையாக இயக்குனர் எடுத்திருந்தார். ஸோ இது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு, நீதிமன்றத்துடைய செயல்பாடுகளை கேவலப்படுத்தக்கூடிய நோக்கில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ நீதிமன்றம் இதற்கு உண்டான ஒரு உரிய உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்காங்க. ஆனால் இதற்கு நீதிமன்றம் கொடுத்த பதில் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு பதிலாக இருந்தது. அதாவது நீதிமன்றத்தில் ஊழல் இல்லைன்னே சொல்ல முடியாது, நீதித்துறையில் ஊழல் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்திய நீதித்துறையில் இருக்கக்கூடிய 20% நீதிபதிகள் ஊழல்வாதிகள் அப்படிங்கிறதே மேற்கோடிட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது இந்திய நீதித்துறையில், ஏன் இந்த கருப்பு திரைப்படம் இப்படி மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மே 29ஆம் தேதி தினமலர் நாளிதழில் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. நீதித்துறையில் ஊழல் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது, நீதிபதிகளை புனிதர்களாக கருத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த உத்தரவில் அவங்க மிக முக்கியமான சில விஷயங்களை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதாவது கேரள மாநிலம் கொல்லத்தில் நடந்த மாநாட்டில் உரையாற்றிய முன்னாள் தலைமை நீதிபதி பரூச்சா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதிகளில் 20% பேர் ஊழல்வாதிகள் என சூசகமாக சொல்லியிருக்கார். ஸோ இதை நீதிபதிகள் மேற்கோடிட்டு காட்டியிருக்காங்க. நீதிபதிகள் ஜிஆர் சுவாமிநாதன், வி லட்சுமி அடங்கிய நீதிமன்ற அந்த பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கருப்பு படம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு கற்பனை படம், அது உண்மையிலே இல்லை அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே படத்துடைய இயக்குனர் ரொம்ப தெளிவாக அந்த டிஸ்க்ளைமரில் போட்டுறார். ஸோ அதனால் இது ஒரு கற்பனை கதை, ஒரு கற்பனையின் பேரில் எடுக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை, ஒரு படத்தை உண்மை என்று கருதி அதை ஒரு நீதிமன்ற அவமதிப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் ரொம்ப தெளிவாக அந்த உத்தரவில் குறிப்பிட்டாங்க. மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீதிமன்றம் ஒரு ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக கருத முடியாது, நீதிமன்றத்தில் ஊழலே நடக்கலை, நீதிபதிகள் யாரும் வெறும் ஒரு புனிதர்கள், தே ஆர் நாட் செயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களும் இந்த மாதிரி ஊழல் போன்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடும் அப்படிங்கிறத நீதிமன்றம் ஒத்துருக்கு. ஸோ இது உண்மையிலே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீதிமன்றத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீதிபதிகளை நீதி அரசர்கள் என்று அழைப்பது, இந்தியாவில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது, யாருமே மன்னர்கள் கிடையாது, ஜமீன்தார் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நீதிபதிகளை பார்த்திங்கன்னா நீதி அரசர் பங்கேற்கிறார் அப்படின்லாம் அழைப்புதலில் போடுவாங்க. நீதி அரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அப்படிலாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னடா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க நீதிமன்றத்தில், ஆனால் ஒரு நீதிபதியை நீதி அரசர்னு கூப்பிட்றாங்க, என்ன ஒரு பிற்போக்குத்தனமான நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதே அடிப்படையில் தான் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிற்போக்குத்தனம் தான். ஸோ அதன் அடிப்படையில் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமன்றத்திலே ஊழல் இருக்குங்கிறத ஒத்துருக்காங்க. மேலும் அந்த பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீதிபதிகளை புனிதமானவர்களாக கருத வேண்டிய அவசியமில்லை, நீதித்துறையில் ஊழல் நிகழ்வுகளை நாங்கள் நன்கு அறிவோம், எதிர்கொண்டும் இருக்கிறோம், சென்னை உயர்நீதிமன்ற முழு அமர்வும் இது போன்ற கருப்பு ஆடுகளை தவறாமல் வெளியேற்றி கொண்டு தான் இருக்கிறது. அதாவது எங்கள் துறையிலையும் கருப்பு ஆடுகள் இருக்காங்க, அவங்களையும் எங்களுடைய மெக்கானிசத்தை வைத்து நாங்கள் கண்டறிந்து வெளியேற்றி கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு நெறிமுறையற்ற வழக்கறிஞருக்கும் ஊழல் நீதிபதிக்கும் இடையிலான தீய கூட்டணியை கொண்ட கருப்பு படத்தில் நீதித்துறை அமைப்பு மிகைப்படுத்தி சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பது உண்மையே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீதித்துறையை ரொம்ப மிகைப்படுத்தி, அங்கே இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப பணத்துக்காக போகிறாங்க அப்படிங்கிறது மிகைப்படுத்தி சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு குட்டி வைக்கக்கூடிய விதத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழில் திரைப்படங்கள் அப்படித்தான் பார்க்கப்படுகின்றன. தன்னை சூழ்ந்திருக்கும் டஜன் கணக்கான வில்லன்களை கதாநாயகன் தனி ஒருவனாக வீழ்த்துவான். தமிழ் சினிமாவில் எல்லாமே மிகை உணர்ச்சி கொண்டதாகவே உள்ளது. எனவே கருப்பு
படத்தையும் ஒரு தனித்துவமான படைப்பாகவே பார்க்க வேண்டும். எப்படி இருந்தாலும் ஒரு கலைஞர் தன் சொந்த வழியில் தன் படைப்பை வழங்கும் சுதந்திரம் உரிமையே கலை சுதந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கலைப்படைப்பு முற்றிலும் வேறுபட்ட தராசில் எடைபட வேண்டும். எல்லா விஷயங்களையும் போல் அதை எடைபடக்கூடாது. ஒரு கலைஞருக்கு அதிக செல்வாக்கும் சுதந்திரமும் உண்டு. கருத்து சுதந்திரம் என்பது ஒருவரின் கருத்தை வாய்மொழி, எழுத்து, அச்சு, படம் அல்லது வேறு எந்த வகையிலும் வெளிப்படுத்தும் உரிமை அவருக்கு உள்ளது அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் அடிக்கோடு காட்டியிருக்கு. மேலும் நீதி அரசர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்கே நாராயணன் அவருடைய மால்குடி டேஸ் அப்படிங்கிற ஒரு டிவி சீரியல் 1990 காலங்களில் டிடி நேஷனல் தூர்தர்ஷனில் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சீரியலை மேற்கோள் காட்டி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆர்கே நாராயணனின் படைப்புகளில் மால்குடி என்பது ஒரு கற்பனை கிராமமாக இருப்பது போலவே கருப்பு படத்தின் 7 கிணறு நீதிமன்றமும் ஒரு கற்பனை கதையாகும். ஒரு கற்பனையான நீதிமன்றத்துக்கு தலைமை தாங்கும் நபர் ஊழல்வாதியாக சித்தரிக்கப்படும் போது அது 1971ஆம் ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனை விதிகளின் கீழ் வராது. அப்படி ஏன்னா இது ஒரு டோட்டலி ஒரு இமேஜினரி, ஒரு கற்பனை கதை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவ்வாறு கற்பனையாக சித்தரிக்கப்பட்ட நீதிமன்றத்தில் ஊழல் என படத்தின் இயக்குனர் கூறியுள்ளாரே தவிர ஒட்டுமொத்த நீதித்துறையும் அமைப்பையும் ஊழல் நிறைந்ததாக சித்தரிக்கவில்லை அப்படிங்கிறதை நம்ம கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எனவே இந்த படத்துக்கு நீங்கள் தடை கோருவதில் எந்த முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு திரைப்படத்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் இடையிலான ஒரு வழக்காக இதை நம்ம பார்த்தாலும் நீதித்துறை அப்படிங்கிறது புறையடி போய் தான் இருக்குது. அதில் நிறைய சீர்திருத்தங்கள் செய்யணும். சமீபத்தில் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் ஒரு நீதிபதி வீட்டில் ஏகப்பட்ட பணத்தை எடுத்தாங்க. அவர் அந்த பணத்தை தீ வைத்துலாம் எரித்தார். அவரை சஸ்பெண்ட்லாம் பண்ணாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்கு. ஸோ நீதிபதிகளும் மனிதர்கள் தான். அவர்கள் சொல்வது நம்ம வேத வாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம். பட் நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் அரசியலமைப்புக்கு ஒரு அடிநாதம். ஸோ நீதிமன்றம் மனிதனுடைய தனி மனிதனுடைய கடைசி அப்பீல் எங்கே, அவனுடைய கடைசி நம்பிக்கை எங்கே, நீதிமன்றம் தான். ஸோ நீதிமன்றத்துக்கு போனால் நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும், ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட அந்த நீதித்துறையில் எல்லாரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. நியாயமான நீதிபதிகளும் இருக்காங்க. பட் ஆனால் நீதித்துறையில் அளவிற்கு அதிகமான நீதிபதிகளை நியமிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அளவிற்கு அதிகமான நீதிபதிகளை நியமிக்கணும். ஏறக்குறைய 15 மில்லியன் அளவிற்கு வழக்குகள் நீதிமன்றங்களில் தேங்கியிருக்கு. ஸோ அந்த வழக்குகளுக்கு எதிராக உள்ள நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ ஏகப்பட்ட நீதிபதிகளை நியமிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. வழக்குகளை ரொம்ப நாள் வாய்தா போட்டு இழுக்காதீங்க. நிறைய பேர் கேஸ் போட்டவங்களாம் செத்தே போயிடலாம். ஒரு வழக்கு எடுத்திங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே அந்த வழக்கை முடிச்சிருங்க. அதிகபட்சம் பண்ண ஒரு வருஷம் வச்சுக்கலாம். அதுவே அதிகம். 6 மாதத்துக்குள்ளே அந்த வழக்கு வரீங்க. சில வழக்குகள்லாம் 16 வருஷம் 17 வருஷம் நடக்கு. மனுதாரரும் செத்து போயிடுறான், எதிர்மனுதாரரும் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க வாரிசுகள் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேவலமான ஒரு நிலை நீதிமன்றத்தில் இருக்குது. ஸோ இதை தடுப்பதற்குண்டான வேலைகளை நீதிமன்றங்கள் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.